அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி ராஜுங்க. நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை திதி என்ன ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதமும் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் தாங்க. ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக நம்ம அனுமன் ஜெயந்தி விழாவை கொண்டாடுறோம். இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றப்ப கண்டிப்பாக அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு எல்லாமே தெரிந்ததான் ராமாயணம். அதாவது இந்த ராமாயணம் காலத்தில் ராமபிரானும் சீதாதேவியும் வனவாசம் போனப்போ சீதாதேவியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டார். அப்போ இந்த சீதாதேவிக்கு ராமபிரானோட தூதுவனாக போய் ராமபிரான் கொடுத்த கணையாளியை சீதாதேவியிடம் கொடுத்து, சீதாதேவி கொடுத்த சூடாமணியை ராமபிரானிடம் கொடுத்து, இவங்க ராமபிரானும் சீதாதேவியும் திரும்ப சேருவதற்கு முழு ஆதாரமாக இருந்தவர் ஆஞ்சநேயர் தாங்க. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நாளைக்கு ஆஞ்சநேயரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மூலயமா பிரிந்த கணவன் மனைவி அனைவருமே ஒன்று சேருவாங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மூலயமா அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறதா. வெற்றிலை வாங்கி கொண்டு போய் நாளைக்கு ஆஞ்சநேயர் பாதத்தில் வைத்து வழிபட்டு அங்கே உள்ள சுமங்களுக்கு நீங்கள் வெற்றிலையை கொடுத்து, வெற்றிலை பாக்கு தாம்பலத்தை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் அப்படிங்கிறது தான். நவகிரகங்கள் அனைத்துமே ஆஞ்சநேயரோட வாழ்பகுதியில் ஐக்கியமாயிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுக்கு நவகிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் நாளை ஆஞ்சநேயரோட வாழ்பகுதியில் பொட்டு வைத்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது மூலமா அனைத்து விதமான நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நிறைவேறும். அதே போல் சனி பகவானிடம் தாக்கம் உள்ளவங்க, அதாவது அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி இப்படி நடக்கக்கூடியவங்க அனைத்தும் சனி பகவானோட தாக்கம் உள்ளவங்க இந்த நாளில் போய் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது மூலமா சனி பகவானால் ஏற்படுற கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது தான். அனைவருமே ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருடைய ஆசிகள் அனைவரும் பெறுவோம். நன்றி.